நம்மளால ஒரு ராஜாவாவும் இருந்து அதே சமயத்துல ஒரு துறவியா மனதளவுல வாழ முடியுமா? இப்படி ஒரு கதைய ஜனக மகாராஜாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்க போறோம். அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, துறவறம், அமைதி அப்படிங்கறதெல்லாம் காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்து கிடைக்கிற விஷயம் கிடையாதுங்க. ஒரு பிஸியான பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவுலையும் ஒரு ஒரு ராஜ்ய வேலைகளை பார்க்கறதுக்கு நடுவுலையும் கூட துறவரம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கறத பார்க்க போற கதை தான் இது. ஜனகர் மகாராஜா ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு கர்ம யோகத்துடைய வழியில வாழ்க்கை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு துறவி கேள்விப்படுறாரு. ஆனா அந்த துறவிக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எப்படி ஒரு மகாராஜாவா ஒரு மாளிகையில எல்லா சுகபோகங்களுக்கு நடுவுலையும் ராஜ்ய வேலைகளுக்கு நடுவுலையும் எப்படி ஒரு துறவி மாதிரி எந்த பற்றும் இல்லாம எப்படி வாழ முடியும்? இது பொய், இவரை பத்தி யாரோ எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவரு நேரா அந்த ராஜாவை பார்க்க போறாரு. போயிட்டு இந்த மாதிரி ராஜா கிட்ட தன்னுடைய சந்தேகத்தையும் கேட்கிறாரு. அதுக்கு ஜனகர் சொல்றாரு, இது சம்பந்தமா நம்ம நாளை காலையில பேசலாம், இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய அறையில போய் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ரூமுக்கு நல்ல ஒரு டெலிஷியஸ் மீல் அனுப்புறாரு. அவருடைய பெட்டையும் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு ராஜா சொல்றாரு, எங்களுடைய வழக்கப்படி இந்த பெட்டுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சிறிய நூல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி தொங்கும். அது எங்களுடைய பழக்கம், அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவர் சொல்லிட்டு போன பிறகு நம்மளுடைய அந்த துறவி நல்லா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பெட்ல படுக்க வராரு. அந்த நூல் மெலிய நூலா இருக்கிறதுனால இது எப்ப அருந்து ஒழுகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இவரால நிம்மதியா தூங்கவே முடியல. எந்த நொடியில அருந்து விழுந்தா கூட தன்னுடைய உயிர் போயிடும் அப்படிங்கிற அவருடைய அந்த பயம் தான் அதற்கு காரணம். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ராஜா துறவியை பார்த்து பேசுறாரு. என்ன, நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படிங்க நிம்மதியா தூங்குறதோ, உங்களுடைய கத்தி என்னுடைய உடலுக்கு நேரா தொங்கிட்டு இருக்கு, அது எந்த நேரத்துல அருந்து விழுந்தாலும் நான் இறந்துருவேனாலும் நான் நிம்மதியாவே தூங்கல அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்றாரு. அதுக்கு மறுபடியும் ராஜா கேக்குறாரு, என்ன நீங்க எப்படி என்னோட உணவு நல்லா இருந்ததா, ரூம் ரொம்ப சௌகரியமா, மெத்தையெல்லாம் சௌகரியமா இருந்ததா, எப்படி இறைவனை தியானிக்கிறது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் எப்படி செய்யறதுன்னா யோசிச்சீங்களா, செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி. நான் இது எதையுமே என்னால செய்ய முடியல, இந்த கத்தி மட்டும்தான் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்றாரு. அப்போ ராஜா சொல்றாரு, உங்களுடைய பயம், நீங்க இறந்துருவீங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுடைய மனதுல ஆட்கொண்டதுனால உங்களோட நிம்மதியை நீங்க இழந்துட்டீங்க. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. என்னுடைய எல்லா ராஜ்ய வேலைகளுக்கு நடுவுலையும், என்னுடைய எல்லா பணிகளுக்கு நடுவுலையும், சுமைகளுக்கு நடுவுலையும், இந்த எல்லா ஆடம்பரத்துக்கு நடுவுலையுமே நான் என்னுடைய இறைவனை மட்டும்தான் நினைப்பேன். எப்படி உங்களுக்கு அந்த கத்தி மட்டும் உங்களுடைய மனதுல நின்னுதோ, எனக்கு அந்த மாதிரி என்னுடைய இறைவன் இருப்பாரு. சோ அதனால என்னால எந்த விஷயங்களையுமே பற்று இல்லாம அதை செய்ய வேண்டிய முறையில செஞ்சுட்டு அதை நான் திருப்தியா வாழறேன்.